நட்புகள் அனைவருக்குமே வணக்கம். வரக்கூடிய 14ஆம் தேதி இன்னும் 19 நாட்கள்ல February 14ல குமரி ஷாப்பி அதோட 7வது வருடத்துல அடியெடுத்து வைக்குது. தென் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இந்த ஒரு 7th இயர் குமரி ஷாப்பியோட ஹிஸ்டரியில வந்துட்டு ஒரு சம்திங் ஒரு மைல் ஸ்டோனா வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ரீவியஸா நம்ம எல்லாமே சொல்லுவோம் இதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம் அப்படிங்கிறது. பட் அதுல சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் டிலே ஆகி நடக்கும், இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த முறை அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே வந்துட்டு நம்ம செயல்ல காமிக்கலாம். இது பண்ண போறோம் அப்படிங்கிறது இல்லை, நம்ம செயல்லே வந்துட்டு பார்ப்போம். நீங்க அதை வந்துட்டு பார்ப்பீங்க. பட் இந்த ஒரு வீடியோ அதுக்காகனா நம்ம ஆல்ரெடி அதுல ஒரு விஷயம் கொடுத்துருந்தோம். நம்ம என்ன சொல்றதுக்கு நிறைய பேர் வந்துட்டு பார்ப்பீங்க. இந்த ஒரு டைம்ல 6 வருஷம் எங்க கூட வந்துட்டு டிராவல் பண்ணியிருக்கீங்க. உங்க மைண்ட்ல இருக்கலாம் கருத்துக்கள், அதாவது எப்படி இன்னும் இந்த நிறுவனத்தை வந்துட்டு ஒருவேளை நான் வந்துட்டு இந்த 6 வருடத்துல நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருந்தேன். அதுல டெக்னிக்கலா நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு கட்டத்துல பினான்சியலி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு முழு காரணம் வந்துட்டு வேற யாரும் இல்லை, நானே தான். பிகாஸ் அதோட ரீசன் நான் வந்து சொல்லிடுறேன். அந்த டைம்ல கன்னியாகுமரியில மிகப்பெரிய அளவுல கொடிக்கட்டு பறந்துச்சு. ஒரு நம்ம கூட டிராவல் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, எத்தனை எம்ப்ளாயிஸ், ஒரு எத்தனை ஆபீஸ், எத்தனை எம்ப்ளாயிஸ், ஒரு ஒரு அவார்ட், இந்த ஒரு அவார்ட் கிடைச்சதா இருக்கலாம். 5வது வருஷம் இருக்கும்போது, 5வது 4th இயர்ல இருக்கும்போது கம்ப்ளீட் ஆகுறப்ப இந்த ஒரு அவார்ட் கிடைச்சதா இருக்கலாம். ஒரு கொடிகட்டி பறந்துச்சு குமரி ஷாப்பி அப்படிங்கிறது. crores ஆஃப் டர்ன் ஓவர் வந்துச்சு, லேக்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் வந்துச்சு. அப்போ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா, ஓகே அந்த தமிழ்நாடு எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டரா எடுத்து வச்சோம். 2 இயர்ஸ் அனலிட்டிக்ஸ் பின்னாடி இருந்தாலும் சில விஷயங்கள் இருந்தாலுமே கொஞ்சம் ஃபாஸ்டரா எடுத்து வச்சோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் குமரி ஷாப்பி ஒரு பெரிய ஒரு ஃபினான்சியல் ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய அட்வைஸ் பண்ணாங்க, நீ விட்டுட்டு போ, இது பண்ணு அப்படியெல்லாம் சொன்னாலும் திரும்ப அதை ரிகவர் பண்ணி வர முடியுமான்னு நினைக்கிறது அந்த காலத்துல வந்துட்டு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. நம்ம மனசுக்கு நம்மளே வைக்கிற ஒரு சவாலா இருந்துச்சு, முடியுமா அப்படின்னு திங்க் பண்றது. பட் எல்லாத்தையும் தாண்டி நீங்க லைவா பார்த்துட்டு இருக்கீங்க. எகைன் குமரி ஷாப்பி நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, அபரிவிதமா அதோட வளர்ச்சியை வந்துட்டு காமிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு நம்ம ஒரு எல்லாம் இடிஞ்சு போய் உட்கார்ந்த அந்த ஒரு வருட காலத்துல சோ மெனி அட்வைசஸ். உதாரணத்துக்கு என்ன சொல்றது, நான் சில இடங்கள்ல சில காலேஜஸ்ல பேசும்போது நான் வந்துட்டு சில பதிவுகளை வந்துட்டு நான் பதிவு பண்ணியிருப்பேன். அட்வைஸ் கேட்கறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா நான் அந்த இதுலயே திரும்ப அடுத்த ஒரு லைன் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ நான் சொல்ற அட்வைஸை கேட்டு நீ வந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுக்கும்போது இந்த அட்வைஸை கேட்டுட்டு நாளை அப்படியே நீ ஒரு பிசினஸ் தொடங்கினா நீ பண்ண போல ஒரு முட்டாள் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் நீ என்ன பண்ணணும்னா, அந்த அட்வைஸ் ஒன்று தாக்குனா மட்டும் நீ வந்துட்டு மாறணுமே தவிர அட்வைஸை கேட்டு அப்படி நீ வந்து ஒன்று டூப்ளிகேட் பண்ணும். இதை தான் நான் அந்த இடத்துல வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணியிருப்பேன். பட் இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு அவ்வளோ அட்வைசஸ் வந்துட்டு எனக்கு வந்துச்சு. அதுல முக்கியமான அட்வைஸோட கன்க்ளூஷனே இனிமேலாவது இதை விட்டுட்டு போய் ஜாப் பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட வந்துட்டு இருந்துச்சு. பட் அப்போ எனக்கு வந்துட்டு தெரியல, உதாரணத்துக்கு என்ன சொல்றதுக்கு, இவ்வளவு பேர் என்ன வந்துட்டு வாட்ச் பண்றாங்களா, நம்ம எப்படி சொல்றதுக்கு வெற்றியில நம்மள வந்துட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு சிலர் இருந்திருப்பாங்க தெரியும். பட் நம்ம தோல்வியிலையும் இவ்வளவு நபர்களுக்கு நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்களா அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு அந்த டைம்ல ஒரு இதா இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு எங்களோட கஸ்டமர்ஸ் ஒரு சிலருக்கு மட்டும் அதை வந்துட்டு ஒரு இதா கொடுப்போம், ஒரு ரெஃபரன்ஸா வந்துட்டு கொடுப்போம். நம்ம கூட முன்னாடி எல்லா வருஷமும் குமரி ஷாப்பில வந்துட்டு இந்த ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு ஆனிவர்சரி வரும்போது உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா, ஃபீட்பேக் இருந்தா அதை வந்துட்டு ஒரு ஃபார்ம்ல வந்துட்டு எங்களுக்கு ஃபில் பண்ணுங்க, நாங்க அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதையுமே முன்னாடி எல்லாம் நம்ம 5th இயர்ல என்டர் ஆகுறது இப்போ எல்லாம் அந்த ஃபார்ம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 8,000-9,000 ஃபார்ம்ஸ் வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். அது ஒரு ஷார்ட் டைம்ல, அது ஒரு ஆனிவர்சரிக்கு 3 days முன்னாடி தான் வந்துட்டு கொடுத்துருப்போம். கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரி வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருந்திருப்போம். அது இப்படி ஒரு சர்வே எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஆப்ல எங்கேயும் வந்துட்டு இருக்காது. பட் நான் பப்ளிக்கா கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் வந்துட்டு பர்சனலா ஒரு சில மெசேஜஸ் கூட நான் வந்துட்டு பண்ணியிருப்பேன். தேவைப்படக்கூடிய இடங்கள்ல ரெஃபரன்ஸா யாரா வேணாலும் இருக்கலாம். நீங்க ஒருவேளை குமரி ஷாப்பியோட எதிரியார், உண்மையை சொல்றேன், மனசாட்சிக்கு தொட்டு நான் சொல்றேன், இன்னும் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் குமரி ஷாப்பிக்கு எதிரி அப்படிங்கிறது நான் வந்துட்டு யாரையுமே பார்த்தது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க அப்ப பார்க்கலாம் நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்ல போன சில இடங்கள்ல வந்துட்டு புகார் கூட சிலர் கொடுத்துருக்காங்க. நிறைய 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 பிரச்சனை பண்ணி அவங்க எல்லாம் எதிரிகளா அப்படின்னு கேட்டா இல்ல, பேஸ்ட் ஆன் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், சில இடங்கள்ல வந்துட்டு டேமேஜ் ஆகி சில இடங்கள்ல வர அதை வெளிப்படுத்துற விதம் ஒவ்வொருத்தருக்கு இதா இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே அழிக்கணும், தீபன் அழிக்கணும், நிறுவனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
யாருமே ஒரு சிலர் இருக்கலாம், பட் வந்துட்டு யாருமே அப்படி வந்துட்டு நம்ம இது பண்ணது இல்லை. ஆனா வந்துட்டு என்ன சொல்ல, எதிரிகள்னு நான் யாரையும் இங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணல, பட் அனலைஸ் பண்றீங்கல்ல, குமரி ஷாப்பியை வந்துட்டு அனலைஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, சைலண்டா இருந்து வாட்ச் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, தென் எங்க கூட டீப்பா கனெக்டடா இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, எங்க கூட வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, குமரி ஷாப்பி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து நடத்த போற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, தென் குமரி ஷாப்பியோட முதுகெலும்பா இருக்கக்கூடிய இன்னைக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் எந்த அளவுல இருந்தாங்களோ அன்னைக்கு இந்த எக்ஸ்பென்ஷனோட ஒரு பேக் போனா இருக்கக்கூடிய பிரான்சைஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, தென் சாதாரணமா நம்மளை வந்துட்டு டெய்லி வாட்ச் பண்ணக்கூடிய இந்த வியூவர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆப்ல உங்களுக்கு அப்ளிகேஷன்ல உங்களுக்கான ஒரு பார்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலுமே அதை நீங்க வந்துட்டு எங்க கூட ஷேர் பண்ணலாம். இது அதுக்கான ஒரு டைம். நான் வந்துட்டு எதை ஸ்கிப் பண்ணாலும் இந்த விஷயங்களை வந்து நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். அது அவ்வளோத்தையுமே ப்ரீவியஸா ஸ்டாஃப்ஸ் கிட்ட படிச்சு ஃபில்டர் பண்ணி இவ்வளவு ரிவ்யூஸோட கண்டென்ட் என்ன அப்படிங்கறது எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் வந்துட்டு கேட்பேன். பட் இந்த வீடியோ நம்ம அப்படி இல்லை, இந்த சர்வே அப்படியே இருக்குல்ல, ஒருவேளை அது ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம் 2 வாரம் டைம் எடுக்கலாம். ஆனா வந்துட்டு இன்னும் நம்ம ஆனிவர்சரிக்கு 19 நாட்கள் இருக்கு. எல்லா கமெண்ட்ஸுமே நான் பர்சனலா வந்துட்டு படிக்கலாம்னு இருக்கேன். ஒருவேளை அந்த சர்வேல நீங்க வந்துட்டு கொடுத்த ஒரு விஷயத்துக்கு ஆஃபீஸ்ல அண்ட் அஃபிஷியலா ஒரு அப்டேட் வருது அப்படின்னு சொன்னா அது தீபன் கிட்ட இருந்து வந்த அப்டேட் அப்படின்னு அர்த்தம். அது இன்னும் வரல, ஒரு நாள் 2 நாள் ஆகியும் டிலே வரலன்னா தீபன் என்ன அதை வந்துட்டு படிக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதானே தவிர 100% அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இது பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல அடுத்த 7வது வருடம் நாம எப்படி அடியெடுத்து வைக்கலாம், நான் ஒரு சில திட்டங்கள் வந்துட்டு வச்சிருக்கேன். எனக்கு ஒரு சில 2030 வரைக்கும் ஒரு என்னென்ன நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்கிறது ப்ரீவியஸா ஒரு 2 years பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே சேனல்ல வந்துட்டு வீடியோல வந்துட்டு இருக்கு. 2 years பேக்கு 2030 வரைக்கும் குமரி ஷாப்பி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிப்பேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே தான் நான் இப்பவும் பண்ண போறேன். இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கோம், குமரி ஷாப்பில 2019 இருந்தே 1000 பிசினஸ் ஐடியா கொண்டு நிறைய பேர் வந்துட்டு வந்தாங்க. பட் நிறைய இடங்கள்ல நம்ம சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா நம்ம எப்போ விழுவோம்னு பார்த்து அந்த டைம்ல வந்துட்டு இன்னொரு பிசினஸ் வந்துட்டு கொண்டு வருவாங்க. பட் நாம ஒரு சில விஷயங்களை அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். நாம ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். விழுந்தாலும் சரி எழுந்தாலும் சரி அது என்னவோ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர டைவர்ட் ஆகுறதுக்கு வந்துட்டு நம்ம ரெடியா இல்லை. ஸோ 2 years பேக் நம்ம என்ன 2030 வரைக்கும் சொன்னோமோ அதுதான் பண்ண போறோம். ஸோ என்னோட நிலைப்பாடுல மாற்றம் இல்லை. ஆனால் வெளியே இருந்து உங்களுடைய பார்வையில நான் திருத்திக்க வேண்டிய விஷயங்கள் இல்ல, இந்த விஷயங்களை குமரி ஷாப்பி எடுத்து பண்ணா நல்லா இருக்கும், ஒரு வெல்விஷரா உங்களோட விஷயங்கள், தென் உங்களோட சஜஷன் இருக்கலாம். இப்படி இருக்கு ஓகே, பட் இதுல இப்படி ஒரு விஷயத்த பண்ணா நல்லா இருக்கலாமே. உண்மையை சொல்ல போனா நிறைய விஷயத்துல எங்களை நாங்க திருப்தி இருக்கும். ஆரம்ப கட்டத்துல இருந்து இது வரைக்கும் கஸ்டமர்ஸ் கொடுத்த ஒரு சில ஃபீட்பேக் அந்த டைம்ல எல்லாம் 100-200 பேர் தான் நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு வாட்ஸ்அப்ல அதிகபட்சம் கான்டாக்ட்னா ஒரு 1000 பேர் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல 2019-20 வந்துட்டு இருந்திருக்கும். பட் அப்பவே வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளால முடியுமா முடியாதுன்னா ஸ்பாட்ல என்ன ரீசன் கொடுத்துருப்போம். முடியும்னா அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அதை ஒரு சில நபர்கள் நான் அந்த வீடியோலயே சில ஃபங்க்ஷன்ஸ்லயே அஃபிஷியலா வந்துட்டு நான் வந்துட்டு கொடுத்தேன். இந்த நபர் சொன்ன ஐடியா தான் இது அப்படிங்கறத வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுடைய பார்வையில எந்த ஒரு விஷயம் மைண்ட்ல வந்தாலும், சொல்ல ஆசைப்பட்டாலும், அட்வைஸா இருந்தாலும், எதா இருந்தாலும் நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் உள்ளாடியே வந்துட்டு ஒரு ரிவ்யூ பாக்ஸ் வந்துட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன், ஒரு பேனர். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாலே ஒரு பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கேட்கும். தென் ஒரு கீழே ஒரு டைப் பண்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். நீங்க என்ன வேணும், என்ன விஷயம் இருந்தாலும் என் கூட கம்யூனிகேட் பண்றது, குமரி ஷாப்பியோட கம்யூனிகேட் பண்றது நீங்க அது மூலமா வந்துட்டு பண்ணிக்கலாம். எனவே இன்னும் ஒரு விஷயம், நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க. அடுத்தடுத்து நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு குமரி ஷாப்பி ரிலேட்டடா வந்துட்டு இருக்க போகுது. அது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்தோட ஒரு அப்டேட்டா மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்துட்டு இது மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஆனிவர்சரி சிறப்பா இருக்கும். இந்த ஒரு 7வது வருடம் நம்மளோட ஒரு மைல்ஸ்டோனா இருக்கும். நாம சேர்ந்த இந்த ஒரு பயணம் வெற்றிகரமானதா இருக்கும். சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம். குமரி ஷாப்பி, இது நம்ம கடமைக்கா.